எந்த வகையிலும் பெற்றோர் மனம் கோணாமல் நடக்க வேண்டும். பெற்றோருடைய தேவைகளை தெளிவாக நிறைவேற்ற வேண்டும். பலா தக்குல்லாஹுமா உஃபின், பெற்றோர்களை சி என்று சொல்லாதே. பலா தன்ஹருஹுமா, வெறுத்து விரட்டி பேசாதே. தாய் தகப்பனை போய் முறைச்சு நிக்க கூடாது. என்ன தகப்பன தாய அவங்கள்ட்ட நெஞ்ச விரிச்சுலாம் நிக்க கூடாது. பலா தன்ஹருஹுமா வக்குல்லாஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை பேசு. தாய் தகப்பன என்ன அருவருப்பான வார்த்தை, தாய் தகப்பன என்ன அசிங்கமான வார்த்தை, கண்ணியமா பேசு. சட்டங்க இது. என்ன திமிருகிறான்ல, உனக்கு என்ன யோகியதை இருக்கு? படைத்தவர் இல்லாட்ட நீ கிடையாது, அதுக்கு அடுத்து பெற்றோர் இல்லாட்ட நீ கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரண விஷயமாங்க இது. அல்லாஹ்வை நீங்கள் பயந்தால் அடுத்தபடியாக ஜாக்கிரதையா இருக்கிற விஷயம் பெற்றோர். இரக்கம் என்ற இறக்கையை பெற்றோர்களுக்கா தாழ்த்து. என்னத்தா என்னமா அவங்கள்ட்ட நிமிர்ந்து நடக்காத, ஆமா பேசாத, தாழ்த்து, ஒரு புஜத்தை தாழ்த்து. ஒரு ரப்பர் ரஹமுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹ் சொல்லி தர்றான். உங்க அத்தா அம்மாக்கு ஏண்டுகள் எப்படி கேட்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், என்னை பெற்றெடுத்து பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோர், அதனால ரஹ்மானே என் பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக. அவர்கள் என்னை சின்ன வயதிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்து ஒரு ஆளாக்கி விட்டுருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க. நீ இன்னைக்கு 2 வயசு பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்க்கறீல, உன் பையன் 10-15 இதை மாதிரி தான் ஒரு அம்மாவனை வளர்த்திருப்பாங்க, உங்க அத்தாவனை வளர்த்திருப்பாரு. இது யாருமே யோசிக்கிறது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற கருத்தில் பேச வேண்டும் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் குறிப்பாக ஒரு சில விஷயத்தை எடுத்து பேசுகிறேன். குடும்பத்தோடு சொர்க்கம் போகணும் என்றால் இந்த குடும்பத்தில் தலையாய தலைமை யார், உயர்வாக இருப்பவர்கள் யார்? பெற்றோர், தாய் தந்தையர். இந்த தாய் தந்தை விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? தாய் தந்தையர்களை நாம் மதித்தால், அவன்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி நடந்தால் எவ்வளவு உயர்வாக நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் அமையும், சொர்க்கம் கிடைக்கும் என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த விஷயத்தை பேசுகிறேன். இணை வைத்தல் எவ்வளவு மோசமானதோ அதற்கு அடுத்தபடியான பாவம் மோசமானது என்ன தெரியுமா? பெற்றோர்களை துன்புறுத்துவது. அதனால்தான் இந்த தலைப்பை குறிப்பாக பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 2 வசனத்தை நான் சொல்லிவிட்டு செய்திக்கலாம் வர்றேன். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதனுடைய நோக்கம் என்ன? எதனால் கேட்கிறோம்? 2 வசனம் எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய வசனத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன். எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் அது. அந்த வசனம் சுவாரஸ்யமான வசனம். அந்த 2 வசனம் எப்படின்னு பாருங்க. வலா தக்குனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மஊன், இப்படி ஒரு வசனம். மஸலுல்லதீன ஹுமிலத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. இப்படி 2 திருமறை குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. குர்ஆன் வசனம்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய சட்டங்கள் அர்த்தம். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய கட்டளைகள், அப்படி விளங்குங்க. என்னமோ ஒரு ஜாலிக்காக அல்ல, இது திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய 2 வகையான சட்டங்களை சொல்கிறேன். இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை கவனியுங்கள். சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று அவர்களுக்கு கேட்கப்படுமானால் ஆம் விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம். இந்த குர்ஆனுக்கு என்ன அர்த்தம்? சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று அவர்களுக்கு கேட்கப்படுமானால் விழுந்தது என்று சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன, ஏன் இப்படி சொல்றான் அல்லாஹ்? யூத கிறிஸ்தவர்கள் தான் நபிகள் பெருமானார் காலத்திற்கு முந்தியவர்கள். அவர்கள் விஷயத்தை எடுத்து இந்த வசனம் பேசுகிறது. என்ன சொன்னாலும் காதுல வாங்குவான். ஆனா அல்லாஹ் சொல்றான் காதுல வாங்கலங்கிறான். ஏன்? சொன்ன விஷயங்களை காதில் வாங்கினால் என்ன செய்ய வேண்டும்? நடந்து காட்ட வேண்டும். அவர்கள் நடந்து காட்டவில்லை. சொன்ன விஷயம்படி காதில் விழுந்து நடந்து காட்டாவிட்டால் அவர்கள் காதில் அது விழவில்லை என்றுதான் அதற்கு பொருள். இதை நடைமுறையில் பிராக்டிக்கலா ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு. உங்க வீட்டில் உங்க பையனோ பொண்ணோ எக்ஸாம் டைம், பரீட்சை நேரம், அந்த நேரத்தில் மொபைல் நோண்டிட்டு இருக்கான், மொபைலை பார்த்துட்டு இருக்கான், புத்தகத்தை எடுத்து படிக்காம. நீ அவனை என்ன செய்விய?
டேய் புத்தகத்தை எடுத்து படுறா அப்படிங்கிறிய, நீங்க சொன்ன அவன் காதில் உழுது, உங்களை இப்படி பார்க்கறான், கேட்க மாட்டான், மீண்டும் இப்படிங்கிறான். 2 தடவை சொல்லுவேன், 3வது வாட்டி சவுட்டு பயல அப்படிம்பிய. அவன் என்ன சவுடாவன்? அவன் சவுடு கிடையாது. நீங்க சொன்னது காதில் உழுந்துச்சு, ஏன் சவுடு? சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். சொன்ன விஷயங்களை காதில் விழுந்து அதன் நடக்காவிட்டால் அவன் செவிடனுக்கு சமம் என்று குர்ஆனுடைய சட்டம் சொல்லுது. அதுபோல நீங்கள் இருக்காதீர்கள் முஸ்லிம்களே. நம்ம அப்படி இருக்கக்கூடாதான். அல்லாஹ் சொன்னது காதில் விழுகிறது, அவனுடைய தூதர் சொன்னது காதில் விழுகிறது. வெறுமனை காதில் விழுவதற்காக சொல்லப்படவில்லை, எதுக்கு? நடப்பதற்காக சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். உபதேசம் என்பது ரசித்து கேட்பதற்காக அல்ல, கேட்டபடி நடப்பதற்காக. அப்படி நடக்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவன் ஒரு செவிடன். நம்மளும் அப்படித்தான் செவிடன் சொல்லுவோம். இப்படி உதாரணம் ஆச்சா? இன்னொரு வசனத்தை பாருங்க. அந்த வசனம் எவ்வளவு அற்புதமான உதாரணம் பாருங்க. தௌராத் வேதம், குர்ஆன் ஒரு வேதம் தானே, அல்லாஹ்வுடைய கலாம் தானே வேதம். இது போல தௌராத் என்று ஒரு வேதம் வழங்கப்பட்டது, அல்லாஹ் கொடுத்திருக்கான் அன்றைய காலத்தில் உள்ள தூதருக்கு. தௌராத் வேதம் யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை சுமக்கவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போலங்கிற கடுமையான வார்த்தை. ஒரு வேதத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான், அந்த வேதம் அவனுக்கு தான் இறங்கிச்சுன்னு நம்புறாத மக்கள்லாம் அந்த வேதத்தின்படி நடக்கல. வேற என்ன? புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். அப்படின்னா என்ன? ஏன் இந்த உதாரணம் அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் கழுதைன்னு சொல்றான்னு பார்க்க கூடாது. சில விஷயங்கள் அழுத்தமாக உள்ளத்தில் பதிய வேண்டுமானால் கழுதைன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வழக்கத்தில் அப்படிதான் சொல்லுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க, நம்ம மாநிலத்து பக்கத்தில் பாண்டிச்சேரி, அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் அப்படி நடத்தினா எதிர்கட்சிக்காரன். கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம். என்னன்னா, முதலமைச்சர்கிட்ட பல விஷயங்களை சொல்லியிருக்கான், நடவடிக்கை எடுக்கல. ஒரு மனுவை எழுதி முதலமைச்சர் கொடுத்தா அவன் வாங்கி தூர வீசிட்டான். உடனே எதிர்கட்சிக்காரன் என்ன செஞ்சான்? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 10 கழுதையை பத்திட்டு வந்தான். ஒரு மனுவை எழுதி கழுதைட்டு இப்படி கொடுக்க மாதிரி போட்டோவெல்லாம் வந்துச்சு. கழுதைட்டு இப்படி கொடுக்குறான். கழுத பேப்பர் என்ன செய்யும்? புர் அப்படின்னு சொல்லணும். இதை பார்த்தவனும் முதலமைச்சர் டென்ஷன் ஆயிட்டான். ஏன் நம்மளை கழுதைன்னு சொல்றான்? இந்த கழுதையிட்ட கொடுக்குறதுன்னு சரி முதலமைச்சர் அவ்வளவு கேவலமாக சொல்றான். அப்பதான் அரசு என்னன்னு கவனிக்குது. என்னன்னு பாடுறா, நம்மளை கேவலப்படுத்துறான்டா. கழுதைன்னு சொன்னாதான் சில பேருக்கு மண்டையில ஏறும். நம்ம பேச்சிலையும் அப்படித்தான் வரும். உங்க பையன் உங்க பொண்ணு தூசில கிடக்கு தெருவில் விளையாண்டுட்டு இருக்கான், எழுந்துடுறான்னு சொல்ற, கேட்கல. ஏன்டா நீ கழுதையாடா இப்படி மண்ணில் பொருள் கேட்போம். இது போன்ற ஒரு அருமையான உதாரணத்தை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. யாருக்கு வேதம் அருளப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள். அப்படின்னா திருமறை குர்ஆன் நமக்கு இறங்கி இருக்கு. ரசூலுல்லாஹ் இறை தூதரா வந்து சொல்லியிருக்காங்க. குர்ஆன் நம்ம ஏத்துக்கிட்டோம், ஹதீஸை ஏத்துக்கிட்டோம். ஏற்றுக்கொண்டு அதுமே நடக்காவிட்டால் நாம் யார்? இதே உதாரணம் தான். அதாவது ஒரு ஆலிம்சா வர்றார், ஒரு பெரிய அஜர்த்துன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போலாம் ஆலிம்சாக்கள் பெரிய மதிப்பெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்று நம்ம மக்கள்கிட்ட விலைக்கு தள்ளிட்டோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பயங்கரமான மதிப்பு ஆலிம்சாக்கான. பஹருல் உலூம் கன்சுல் உலூம்னா போட்டு வர வைப்பாங்க. கன்சுல் உலூம்னா என்ன? கல்வியின் பெட்டகமே வருக, பஹருல் உலூம் கல்வி கடலே வருக அப்படி போடுவாங்க. இந்த அஜர்த்மார்களை வரவேற்கா பெரிய பெரிய மார்சாக்கள்ல பெரிய பெரிய ஊர்களில் மீலாது விழா நடத்துவானே, இப்படிதான் வரவேற்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? குர்ஆன் ஹதீஸை கரைச்சு குடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டிய. குர்ஆன் ஹதீஸை தெரிந்து விட்டால் அவர் இஸ்லாமிய அறிவாளி கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் படி நடப்பவன் தான் இஸ்லாமிய அறிவாளி. 1000 ஹதீஸ்களை, லட்சம் வசனங்களை நான் தெரிந்தாலும் சரி, அதன்படி நடக்காவிட்டால் நான் ஒரு புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுத. அப்படின்னா ஒரு கழுதை இருக்கு அப்படி வச்சுக்கிடுங்க, கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கழுத முதுகுல குர்ஆனை தூக்கி கட்டியாச்சு, ஹதீஸ் எல்லா ஹதீஸையும் தூக்கி கட்டியாச்சு. மொத்த இஸ்லாம் கழுத முதுகுல இருக்குன்னு வச்சுக்குவோம். எல்லாத்தையும் கட்டி வருது அந்த கழுதை. அந்த கழுதையை பார்த்து யாராவது வாங்க அஜர்த்து ஆலிம்சா அவர்களே வருகன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? கழுத முதுகில் குர்ஆனை இருந்து என்ன பயன் என்று கேட்போம். இதை மனசுல வச்சுக்கணும். என்ன குர்ஆன் வசனங்களை கேட்பதற்காக பேசவில்லை,
நடப்பதற்காக பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய சொல், அவன் தூதருடைய சொல் கேட்பதற்கா நடப்பதற்கா? கேட்டு நடப்பதற்கு. அதனால்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்துகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு இப்ப கவனிங்க, பெற்றோர் விஷயத்தில் திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஒரு வசனத்தை பாருங்க. ஒமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வ மன் யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا முபீனா. இது எல்லா தலைப்புகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான வசனம். இது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் தீர்ப்பு முடிவு சொன்ன பிறகு அந்த முடிவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. அப்படி அந்த முடிவுக்கு மாற்றமாக நடந்தால் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்பது தெளிவாகிவிட்டது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு முடிவை சொன்ன பிறகு அதற்கு மாற்றமாக நடந்தால் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்று எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனம் பாருங்க. அடுத்த ஒரு வசனம், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் ஒரு தீர்ப்பை சொல்கிறான். ஜட்ஜ்மெண்ட் அப்படிம்பாங்கல்ல, கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருது இல்ல, கோர்ட் தீர்ப்பு, அது மாதிரி வாசகம். வகலா ரப்புக, உன் இறைவன் ஒரு தீர்ப்பை சொல்கிறான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்வுடைய முடிவு. அவனை மட்டும்தான் வணங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அதுதான் அர்த்தம். அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை நம்ம சொல்றோம். அப்ப அவனை தவிர யாரிடத்திலும் கையேந்த கூடாது, அவனை தவிர யார்ட்டையுமே வணக்கத்தை செலுத்தக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய முடிவு, தீர்ப்பு. அவ்வளவு முக்கியமான விஷயம் தானே. இணை வைக்க கூடாது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு. இதற்கு அடுத்தபடி என்ன சொல்லலாம் தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதற்கு அடுத்தபடியான ஒரு முக்கியம் என்று சொன்னால் பெற்றோர் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம நடக்கிறோமா? பெரும்பாலும் நடக்கவில்லை. பெற்றோரை மதிக்கிறோமா? இல்ல. மதிக்கும் விதத்தில் மதிக்கல, சும்மா மதிக்க கூடாது. பெற்றோரை எப்படி மதிக்க வேண்டும்னு அல்லாஹ் சொல்றான், அப்படி மதிக்கணும். பெரும்பாலானவர்கள் பெற்றோர்களை மதிக்கும் விதத்தில் மதிக்கவில்லை. சில வசனங்கள், சில ஹதீஸ்களும் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வலா தசுப்புல்லதீன யதுன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மின் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. இந்த உலகத்தில் பல கடவுளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எத்தனையோ கடவுள்னு சொல்றான். ஆயிரக்கணக்கான கடவுள் என்று மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுளர்களை நீங்கள் திட்டாதீர்கள். சட்டத்தை பாருங்க. அந்த கடவுள் நீங்க திட்டாதீங்க. அப்படி திட்டினா அவன் அல்லாஹ்வை திட்டுவான். எப்படி வார்த்தை பாருங்க. நீங்க அடுத்தவன் கடவுளை திட்டீங்கன்னு வைங்க, உன் கடவுள் ஒரு அயோக்கியன்னு சொல்லு, உங்க அல்லாஹ் அயோக்கியன்றான். உன் கடவுள் முட்டாப்பையனா உங்க அல்லாஹ் முட்டாப்பையம்பா. அல்லாஹ் என்ன சொல்றான்? பிறர் கடவுள் என்று யாரையெல்லாம் நினைத்து செய்கிறார்கள், அவனுக்கு அது கடவுள், உனக்கு அது கடவுள் இல்லை. அவன் கடவுள் நம்புறான். அந்த கடவுளை நீ திட்டாத. திட்டுனா அவன் அல்லாஹ்வை திட்டுவான். இது அருமையான லாஜிக், அருமையான தத்துவம். இது இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பாவங்களில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மோசமான பாவம், பயங்கரமான பாவம். விபச்சாரம் இருக்கு, வட்டி இருக்கு, கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, எத்தனை இருக்கு.